யம்மியான சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம 1 கப் ஆஃப் வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகா, புளி, 3/4 கப் பருப்புனா 1 கப் அரிசி எடுத்துக்கணும். நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு வந்து இந்த கப்பை யூஸ் பண்ணி நான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். பருப்பையும் அரிசியும் நம்ம நல்லா ஊற வச்சுட்டு குக்கர் வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு நெய் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து சாம்பார் சாதத்துக்கு வந்து நெய் தான் வந்து ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ நெய் போட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சது நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆகிற வரைக்கும் அதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு 4 பல் வந்து நம்ம பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு காரம் தேவையான அளவுக்கு வந்து மிளகாய் பொடி போட்டுக்கலாம். அது கூட வந்து நமக்கு தேவையான அளவு பெருங்காயம் போட்டு நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம்னா அதை ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம அதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுருந்தோம்னா அதை எடுத்து அதில் போட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை வந்து நம்ம ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு கடாய் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் நெய் கொஞ்சம் விட்டுட்டு கடுகு போட்டு சீரகம் போட்டு ஒரு 2 மிளகா வந்து நம்ம அதை எடுத்து கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து சாப்பாடில் போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான், எம்மியான சாம்பார் சாதம் ரெடி.